வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா. இது ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீர் வந்து நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். இதை வேறு ஒரு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது தவிர 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், 4-5 காஷ்மீரி வத்தல். ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, பட்டை இதெல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். வாசம் வந்தோடனே நம்ம அறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் வத்தலையும் இதில் சேர்த்துடலாம். காஷ்மீரி வத்தல் இல்லைன்னா நம்ம சாதா வத்தலை யூஸ் பண்ணிக்கிடலாம். காஷ்மீரி வத்தலை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலர் கிடைக்கும். வத்தலை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் நான் 4 பீஸாக அறுத்துருக்கேன். பொடியாக நறுக்க வேண்டியதில்லை. இனி இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா வெங்காயத்தோடு வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்துக்கிடலாம். இப்போ தக்காளி நான் 4 பீஸாக அறுத்து உள்ளே சேர்க்குறேன். சிலர் வந்து தக்காளியை வெந்நி தண்ணியில் போட்டு blanch பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு அரைச்சி எடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால இப்படி அரைக்கும்போது நமக்கு வலுவலுன்னு கிடச்சிரும். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடலாம். தண்ணி விட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி வேகிற வரையும் வச்சுருப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கலவையை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு நல்லா சாஃப்டான பேஸ்ட்டு கிடச்சிருச்சு. இனி பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டீப்பான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 25 கிராம் பட்டர் விட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கிடலாம். பட்டர் உருகினோடனே அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிடலாம். சீரகத்தை நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மிளகாய் தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் டைரெக்டாக பொடி சேர்க்கும் போது அது வந்து தீய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உடனே சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இது வந்து தக்காளி பேஸ்ட்டு வந்து எல்லா பக்கமும் தெரிக்கும். அதனால தான் நம்ம டீப்பான பேன் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொதி வந்ததும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கஸ்தூரி மேத்தி பவுடர் கொஞ்சமாக எடுத்து அதை கையில் கசக்கி உள்ளே தூவி விட்டுறணும். அதிகமாக போட்டால் கசப்படிக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் இப்போ நம்ம போட்டுடலாம். பன்னீரை நீங்கள் லேசாக எண்ணெயில் வறுத்துட்டு கூட இதில் போடலாம். அது கொஞ்சம் ஹை கலோரியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக போட்டுட்டோம்னாலும் பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கினோம்னா பன்னீர் வந்து ஹார்டாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிடலாம். க்ரீம் சேர்ப்பாங்க, ஃப்ரெஷ் க்ரீம். அதுக்கு பதிலாக நான் பால் சேர்க்குறேன். நமக்கு ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.